தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனும் இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. பரிசுத்த வேதாகமம் நாம் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டதல்ல, நம்மை மறுரூபமாக்கவே கொடுக்கப்பட்டது. அதுபோலவே நாம் தேவனின் வார்த்தையை அறிந்திருப்பதற்கும் வார்த்தையின் தேவனை அறிந்திருப்பதற்கும் இடையே மிக பெரிய வேறுபாடும் இருக்கிறது. அன்பின் பரலோக தகப்பனே, மகா பரிசுத்தமுள்ள தெய்வமே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் ஒப்புக்கொண்டு மனத்தாழ்மையுடன் நாங்கள் உமக்கு முன்பாக வருகிறோம். எங்கள் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் நீர் மன்னித்து அவற்றிலிருந்து விலகி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உமது வார்த்தையை பற்றிய ஆழமான புரிதலை எங்களுக்கு தாரும். நாங்கள் உம்மை தனிப்பட்ட முறையில் அறியவும் எங்கள் வாழ்க்கையில் உமது அன்பையும் பிரசன்னத்தையும் அனுபவிக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். உமது வார்த்தையை பற்றிய எங்கள் அறிவு வார்த்தையின் தேவனான உம்முடன் ஆழமான உறவுக்கு எங்களை அழைத்து செல்ல அர்ப்பணிக்கிறோம். உமது சத்தியத்தை நாங்கள் அறிவுபூர்வமாக புரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் கீழ்ப்படிதலிலும் விசுவாசத்திலும் நடக்கும்படி அது எங்கள் இருதயங்களையும் வாழ்க்கையையும் மாற்றட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.